ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தனுஷ் நடிப்பில் 52வது படமாகவும் இயக்கத்தில் 4வது படமாகவும் இட்லி கடை ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆயுத பூஜை விடுமுறை நாள்லையும் பள்ளி மாணவர்களுடைய காலாண்டு விடுமுறை நாள்லையும் இந்த படம் வெளியாகி இருக்கு. அப்படிங்கிறதுனால நிறையவே எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். தனுஷ் இயக்குனர் மற்றும் ஹீரோவா இந்த படத்தில் ஜெயிச்சிருக்காரா? அருண் விஜய், சத்யராஜ், சமுத்திரக்கனி, பார்த்திபன், இளவரசன்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாருக்குமே இதில் ஸ்கோப் இருந்ததா? ஷாலினி பாண்டே, நித்யா மேனன் 2 ஹீரோயின்கள் இருக்காங்க. அதில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். சங்கராபுரம்ங்கிற ஒரு சாதாரண ஊரில் சின்னதாக இட்லி கடை வச்சு நடத்துகிற ஒரு கிராமத்து அப்பாவுடைய பையனுக்கும் பேங்காங்கில் மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருக்கிற கோடீஸ்வர தொழிலதிபருடைய மகனுக்கும் மோதலும் பகையும் வளர்ந்தால் அதுவே இட்லி கடை படத்தோட ஒன்லைன். சங்கராபுரத்தில் சிவனேசன் இட்லி கடை வச்சு நடத்துகிறாரு. அவருடைய மகன் முருகன் கேட்ரிங் படிச்சுட்டு அப்பா மாதிரி ஒரே கடையை நடத்தாமல் நிறைய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிளைகளை எல்லாம் ஆரம்பித்து கார் பங்களான்னு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அப்பா சிவனேசனுக்கு அது பிடிக்கல. என் பேரில் கடை ஆரம்பித்தா நான் தான் அங்கே இட்லியை தயார் பண்ணணும், வேறு யாரும் வந்து அங்கே தயார் பண்ண முடியும்னு கேட்குறாரு. ஒரு கட்டத்தில் இந்த ஊரை விட்டு போனால் தான் தன்னால் சம்பாதிச்சு பெரிய ஆளாக வர முடியும்னு முருகன் ஊரை விட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஏன் அவர் மறுபடியும் கிராமத்துக்கு வந்தாரா இல்லையா? அஸ்வினோட அவருக்கு எப்படிப்பட்ட பகை எதனால் ஏற்பட்டது? முருகனுடைய காதல் கைகூடியதா? அப்படிங்கிற கேள்விகளுக்கு உணர்வும் உயிருமா பதில் சொல்லுது திரைக்கதை. தனுஷுக்கு இயக்குனரா இந்த படம் ரொம்பவே முக்கியமான படம்னு சொல்லலாம். பாப்பாண்டி படத்துக்கு பிறகு மீண்டும் வில்லேஜ் சப்ஜெக்ட்ல பின்னி எடுத்திருக்காரு. பாப்பாண்டி படத்தில் இருந்த அப்பா மகன் சென்டிமெண்ட் இதுலேயுமே இருக்குது. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக சரியாக கனெக்ட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். எமோஷ்னலை இவ்வளோ அழகாக லாவகமாக சொல்கிறது பெரிய கலை. அந்த கலையில் இயக்குனர் தனுஷ் வந்து முத்திரை பதிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை சுற்றி வளைச்சு சொல்லாமல் உணர்வுபூர்வமாக நேர்த்தியாக எங்கேஜிங்கான ஒரு திரைக்கதையில் சொன்ன விதத்தில் இயக்குனர் தனுஷ் வந்து இட்லி கடை படத்தில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நடிகராகவும் தனுஷ் வந்து இந்த படத்தில் சில உயரங்களை தொட்டிருக்காரு. வெளிநாட்டில் எல்லா வசதியும் சொகுசும் கிடைச்ச பிறகு தனுஷ் அதில் சந்தோஷம் இல்லைன்னு வெறுமையாக ஃபீல் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், சொந்த ஊரில் எந்த வசதியுமே இல்லாட்டியும் நிம்மதியாக ஃபீல் பண்ணுறதுன்னு அந்த வேரியேஷனை ரொம்பவே நுட்பமாக காட்டியிருக்காரு. அருண் விஜயினுடைய இம்சைகளை பொறுத்துக்கிறது, எரிச்சலையும் கோபத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு அகிம்சையை கடைபிடிக்க முயற்சி பண்ணுறது அப்படின்னு தனுஷுடைய பக்குவமான நடிப்பை இந்த படத்தில் பார்க்க முடியுது. இட்லி கடை, கண்ணுக்குட்டி மீதான நேசம், அம்மா அப்பா மீதான பாசம்னு, நித்யா மேனன் மீதான காதல்னு, அது சம்பந்தம் இல்லாத இன்னொரு பக்கம் ஒரு சம்பவக்காரனாகவும் தடம் பதிச்சு வசீகரிச்சிருக்காரு. ஷாலினி பாண்டே தொழிலதிபரினுடைய மகள் மீராவா கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. நாம நல்லவங்க தானேன்னு அப்பா சத்யராஜ் கிட்ட கேட்குற போதும் சரி, உண்மை தெரிஞ்சு அண்ணன் அருண் விஜய்க்கு எதிராக வெடிக்கும் போதும் சரி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதை விட நித்யா மேனன் நடிப்பால், பார்வையால், காதலால், பொசசிவ்னஸால் அபாரமான நடிப்பு அள்ளி கொடுத்து ஈஸியாகவே ஓவர்டேக் பண்ணுறாங்க. ராஜ்கிரனும் கீதா கைலாசமும் தனுஷ் அப்பா அம்மாவை நடித்ததை விட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு முதிர்ச்சியான அனுபவம் மிகுந்த நடிப்பை 2 பேருமே கொடுத்துருக்காங்க. சத்யராஜ், அருண் விஜய், பார்த்திபன், இளவரசு, சமுத்திரக்கனின்னு எல்லோருக்கும் இந்த படத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அருண் விஜயோட ஆட்டிடியூட், ஈகோ, அந்த எதிர்ப்பு மனநிலை எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்க்ரீனில் நல்லா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சில காட்சிகளில் மட்டும் வணங்கானில் இருக்கிற அதே அருண் விஜயனுடைய உடல் மொழியை இதில் பார்க்க முடியுது. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஒரே டைமென்ஷனில் இருக்கிற கேரக்டராக இருந்தாலும் ஊர்க்காரனா பார்த்திபன் செய்கிற அந்த விஷயம், அதே ஊரில் வன்மத்தோடு தெரிகிற சமுத்திரக்கனியினுடைய ரியாக்ஷன், இளவரசனுடைய யதார்த்தமான உயிரோட்டமுள்ள நடிப்பு, இது எல்லாமே படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. வடிவுக்கரசி, பிரிகிடா சகா, இந்துமதி மணிகண்டன் இவங்களும் போகிற போக்கில் கவனிக்க வைக்கிறாங்க. ஜிவி பிரகாஷுடைய இசையும் பின்னணியும் கிரண் கௌஷிக்கோட ஒளிப்பதும் இந்த படத்துக்கு பெரிய பலம் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ராஜமுருகன் வரிகளில் புஷ்பவனம் குப்புசாமி பாடிய எத்தனை சாமி பாடல் படத்துக்கு பொருத்தமாக ஜீவனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. சங்கராபுரத்தையும் இட்லி கடையையும் திருவிழா காட்சிகளையும் பேங்காங்குடைய ஒட்டுமொத்த அழகையும் கிரண் கௌஷிக் தன் கேமராவில் அடக்கி விஷுவல் ட்ரீட்டை கொடுத்துருக்காரு. பிரசன்னா ஜிகேவோட எடிட்டிங் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. 2ஆம் பாதியில் மட்டும் சத்யராஜ், அருண் விஜய் காட்சிகளில் கொஞ்சம் கத்தரி போட்டிருக்கலாம். காஸ்டிங்கில் குறை வைக்காத தனுஷ் சத்யராஜ் கேரக்டர் ஸ்கெட்சில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. அது கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. அதே சமயம் அந்த சண்டை காட்சி அப்படிங்கிறது ரொம்பவே அர்த்தமுள்ளதாக அமையலை. இந்த குறைகளை எல்லாம் தாண்டி பார்த்தா ஒரு கிராமத்து வாழ்க்கை, சொந்த பந்தத்தோட ஆதரவு, பிடிச்ச விஷயத்தை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற சொன்ன விதத்தில் இட்லி கடை குடும்பங்கள் கொண்டாடும் ஃபீல் குட் படமாக அமைஞ்சிருக்கு. திரைப்படங்களுக்கு செல்வது என்பது மறுபடியும் தாயின் கருவறைக்குள் செல்வதை போன்றதே. இருட்டில் அமர்ந்து கொண்டு அமைதியாக
ஒருவித தியான நிலையில் திரையில் தோன்றப்போகும் உணர்ச்சிபூர்வமான வாழ்க்கைக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு இத்தாலி இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு, ஃபெடரிகோ ஃபெலின்னு. அதே மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த இட்லி கடை படம் கொடுத்துருக்கு. மறக்காம பாருங்க. நன்றி.